மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? நம்மளும் நம்ம நிறுவனம் வந்து இன்னைக்கு நியூ இயர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம். காலையிலேயே கோயிலுக்கு போனோம். அப்புறம் மிஷின் டெலிவரி எடுக்க வந்தவங்க எல்லாம் விஷ் பண்ணிட்டு, அப்புறம் அவங்களுக்கு மிஷின் டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு, கோல்டு காயின் பரிசெல்லாம் கொடுத்தோம். அதை கூட ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஜனவரி 1 2026 இயந்திரத்தோட விலை அதிகரிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எவ்வளவு என்ன ஏதுங்கிறத இன்னைக்கு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நேற்று வரைக்கும் புக்கிங் பண்ணவங்களுக்கு பழைய ரேட்ல புக் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு காலையில் இயந்திரம் எடுத்த அவரும் பார்த்தீங்கன்னா நேற்றே பணம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அதனால இன்னைக்கு வந்து அவர் பழைய ரேட்டில் தான் எடுத்துகிட்டு போனார். அடிஷ்னலாக வந்து கோல்டு காயினாக அவர் பரிசாக வாங்கிட்டு போனார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மிஷின் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் காட்டன் வேஸ்ட் மிஷினில் பேசிக் மாடல், அதாவது ஃபார்வர்டு மட்டும் ஓடக்கூடிய அந்த மாடல் வந்து 40,000க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதை வந்து இப்போ 48,000 அதிகரித்திருக்கிறோம். அதே போல ஸ்பீடு கண்ட்ரோல் மிஷின் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பிளஸ் ஸ்பீடு கண்ட்ரோல் 53,000க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் வேஸ்ட் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் தான். பட் இதில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கும். வேகத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஃபார்வர்டும் ஓடும், ரிவர்ஸும் ஓடும். ரிவர்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நூல் ஏதாவது ரோலரில் கீழே சுற்றிச்சு அப்படின்னா ரிவர்ஸ் போட்டு ஈஸியாக பெடலம் வச்சிங்கன்னா நூலை ரிட்டன் எடுத்துக்கலாம். கஷ்டம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பேசிக் மாடலில் எடுத்திங்கன்னா கையில் போட்டு சுற்றிட்டு தான் நூலை பின்னாடி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ் வந்து அந்த 53,000 மிஷினில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இயந்திரத்துக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே விலை ஏற்ற முடியாது. அதனால் வந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் அதிகரிக்கிறது. 53,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்து அந்த மிஷின் வந்து 54,000 என்று அதிகரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டோம். 40,000 மிஷினு 48,000 ஆயிடுச்சு. 53,000 மிஷினு 54,000 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது விலையை மட்டும் அதிகரிச்சா போதுமா? அதுக்கான சேவை எந்த மாதிரி இருக்கு, தரம் எந்த மாதிரி இருக்குங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இது வரைக்கும் வந்து நம்ம மிஷின்ஸ்க்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 2 இயர்ஸ், அதாவது 2 வருஷம் வந்து நம்ம சர்வீஸ் வாரண்டி கொடுக்க போகிறோம். அதாவது எது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்த மிஷினுக்கும் கிடையாது. இது வரைக்கும் மோட்டாருக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு மட்டும், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு மட்டும்தான் 1 இயர் வாரண்டி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதே வாரண்டி அப்படியே தொடரும். ஆனால் வருஷம் அதிகமாகும். 1 வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது 2 வருஷமா உங்களுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன். இந்த 2 வருஷத்துக்குள்ள மோட்டாருக்கோ அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கோ ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை வந்து நீங்கள் நம்ம நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணி பர்ஃபெக்ட் கண்டிஷன் பண்ணி உங்களுக்கு திரும்ப அனுப்பி வைக்கிறோம். அதாவது ஃபிட்டிங் பண்ணுறக்காங்க ஆள் இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கிங்க. கழட்டி எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் மாட்டிக்கிங்க. இல்லை ஃபிட்டிங்ஸ் பண்ணுறக்கு ஆள் இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து சர்வீஸ் இன்ஜினியர் அனுப்பிடுவோம். அவர் கழட்டி எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திருப்பி உங்களுக்கு கொண்டாந்து மாட்டி கொடுத்துருவாரு. ஸோ அந்த சர்வீஸ்க்கு உண்டான காசு வந்து ஃப்ரீ. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மோட்டருக்கு வந்து காயில் போயிடுச்சு, அந்த காயில் கட்டுறதுக்கு உண்டான காசு அதை நிறுவனமே ஏற்றுக்கும். ஆனால் இங்கிருந்து எங்கள் டெக்னீஷியன் உங்கள் இடத்துக்கு வந்தால் அவருடைய போக்குவரத்து செலவு, சாப்பாட்டு செலவு அண்டு சம்பளம் இது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறுவனம் ஏற்றுக்காது, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணித்தரோம். ஓகேங்களா? மொத்த மிஷினுக்கும் கிடையாது, மோட்டருக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கும் மட்டும். ஓகேங்களா? சரிங்களா? அப்போ விலை அதிகரித்தாலும் உங்களுக்கு அந்த இயந்திரத்தின் நாங்கள் தரத்தையும் அதிகரித்து கொடுத்துருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? விலை மட்டும் அதிகரிக்கல, தரமும் அதிகரிச்சிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.